உங்கள மத்தவங்க நெறைய துன்பப்படுத்துறாங்களா, காயப்படுத்துறாங்களா, ஒதுக்குறாங்களா, ரொம்ப உங்கள அழ வைக்கிறாங்களா, நீங்க பதிலுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? அவங்கள ஆசீர்வதிக்கணுமா. "என்னடா இது முட்டாள்தனமா பேசுற?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா பைபிள் நமக்கு அததான் கத்து தருது. இயேசு நமக்கு அததான் கத்து தந்தார். உங்கள துன்பப்படுத்துறவங்கள நீங்க ஆசீர்வதிங்க. சரிக்கு சமமா அவங்க கிட்ட நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க பண்ணத நான் திருப்பி பண்ணுவேன். அவங்க என்ன அழ வச்சாங்க, நானும் அழ வைப்பேன். அவங்க என்ன திட்டினாங்க, நானும் திட்டுவேன். அவங்க என்ன அடிச்சாங்க, நானும் அடிப்பேன். இது நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது நம்மளுடைய வேலையும் இல்ல. ரோமர் 12வது அதிகாரத்தை வாசிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பழி வாங்குதல் அவருக்குரியதான். அதனால நம்ம யாரையும் போய் பழி வாங்க தேவையில்ல. ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வார். அவங்க ஒருவேளை உங்களுக்கு தீமையே செஞ்சாலும், உங்களை ரொம்ப துக்கப்படுத்தினாலும் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு கம்முன்னு வந்துருங்களேன். ஆண்டவர் உங்களை உயர்த்திக்கிட்டு போற விதம் வேற மாதிரி இருக்கும். அவர் உங்களுக்கு தயை செய்வார். உங்களை அவர் ஆற்றுவார், தேற்றுவார். ஆனா நீங்க ஒரு நாளும் பழி வாங்குதல் உங்க கையில எடுக்காதீங்க. நான் பழி வாங்குதல் அவருக்குரியது. அதை அவருக்கு விட்டுருங்க. உங்க வேலை என்ன? அவங்கள ஆசீர்வதிக்கிறது. அதை நீங்க பண்ணுங்க. ஓகே.